என்னத்தா ஏன் இப்படி இருக்க? ஏன் வந்தது வராதமா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? பேசாதீங்க. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. கோவப்படாதா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ராமநாதன் வந்து உங்ககிட்ட கெஞ்சினதா ஏன் கிட்ட போய் சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க தான் அந்த வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு கெஞ்சி கூத்தாடி என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அதை என்கிட்ட சொல்லவே இல்லை. இவகிட்ட எதுக்கு சொல்லணும்னு மறைச்சிட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருத்தா, என்னைய கொஞ்சம் பேச விடு. என்னமோ சொல்லலன்னு சொல்றியே, ஏன் சொல்லலை? நான் இன்னைக்கு இந்த பொய் சொன்னதுனாலதான் நீ இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்க. நமக்கு அந்த வேலை நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக யாரு காலை வேணாலும் பிடிக்கலாம், யாரு காலை வேணாலும் வாரலாம், தப்பே கிடையாது. அத்தா, சிற்பிக்கு வளைஞ்சு போற கழுத்தை சிலையாகும். பிடிவாதமா இருந்துச்சுன்னா படிக்கட்டே ஆகும். நீ ரொம்ப பிடிவாதமா இருந்த, அதனாலதான் நான் உங்ககிட்ட மறைச்சேன். அது தப்புனா என்னை மன்னிச்சிருத்தான். இனிமே நீ அந்த வீட்டில் இருக்கிறதும் இல்லாததும் ஓ விருப்பம்தான். இனிமே நான் அதில் தலையிட மாட்டேன். இங்க பார்த்தா, உங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணமானவங்களை நீ பழி வாங்கியே ஆகணும். நீ அதை மட்டும் மனசுல வச்சுக்க. நீ அதுக்காக அந்த வீட்டில் இருந்ததே ஆகணும். அதை நீ புரிஞ்சுக்க. இல்ல உன் இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்க. நான் என் இஷ்டப்படி பிடிவாதமா இருந்தது உண்மைதான். ஆனா அதெல்லாம் நடந்து போச்சு. இனிமே நடக்க போறத பத்தி தான் நான் யோசிக்கணும். நான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன். எதுக்காகவும் போன காரியத்தை முடிக்காம அந்த குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வராம இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வரமாட்டேன். மாப்பிள ஒரு நிமிஷம் இல்லடா. டேய் எங்கடா போற? மாப்பிள என்னடா மாப்பிள இங்கிலீஷ் புக்ல வச்சிருக்க? என்ன எதுவும் படம் பாக்குறியா? காட்டு, நானும் பாக்குறேன். மிஸ்டர் பஞ்சோ, behave yourself. Don't enter the dragon. இது enter into other இதோட இது without permission unnecessarily. என்னடா மாப்பிள இங்கிலீஷ்லாம் பேசுற? நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசக்கூடாதா? நல்ல வேலை அடிக்கல. Hey, what you said, ra? பாட்டு. That time what you said, ra? Say again. Come on, say again, ra. தெரியலடா மாப்பிள என்ன சொன்னேன்னு. Hey, I looking padam in the book, Did you said? No மாப்பிள. Hey, you are telling a lie na poida. Yes மாப்பிள. Hey, damn it. That all once upon a time. Now full English Petre. சரியா தப்பா பேசுறானோ? Hey, இந்த புக்ல நீ என்ன கேள்வி கேளு மச்சி. சும்மா டக்குன்னு பதில் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நாளா அப்படியே ஜாக்பாட் கில்பர்ட் ட்ராய் மாதிரி அப்படி பீட்டர் ஒரு ஃப்ளோயிங்ல ஃபுல்லா இங்கிலீஷ் படத்துல ஜேம்ஸ் பாண்ட்லாம் பேசுவாங்கல அந்த மாதிரி ஏய் அப்படிலாம் பேசுவேன்டா. ஏய் எதுக்குடா அப்படி நாய் மாதிரி உளறற? கோமைட்டனே. சே கம் ஆன் யூ ஆஸ்க்ரா எனி டவுட் இந்த புக் யூ ஆஸ்க்ரா ஆஸ்க். வேண்டாம் மாப்ள. ஒண்ணு போய் நான் என்ன மாப்ள கேள்வி கேக்குறது? விடு மாப்ள, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. சொன்னா கேளு மாப்ள. Your mouth you bloody fool. ஒரு இங்கிலீஷ்ல क्वेश्चन கேக்குறது கூட உனக்கு நாலேஜ் இல்ல. ஓ மை காட், சேம் பப்பி சேம். ஐ அம் சாரி. டேய் இங்கிலீஷ் தெரியும்னு ஓவரா சீன போடாதடா. நானும் இங்கிலீஷ் கத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா தன்மானம் முக்கியமா தற்காப்பு முக்கியமானு பார்த்தா எனக்கு தன்மானம் தான்டா முக்கியம். அதனாலதான் எனக்கு என் தாய்மொழி தமிழே போதுன்னு நான் பச்சை தமிழனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. டேய் நான் இங்கிலீஷ்லாம் கத்துக்க மாட்டேன்டா. டேய் தேவையில்லாம வாயா புடுகாதீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்புறம் நான் பாலிடிக்ஸ் பண்றேன், என் பேரை கெடுப்பீங்க. ஐயா இந்த கதைக்கு என்ன வரலமா, நான் சேஃபு. குயினாக்ல இருந்து நான் பீட்டர் விட்டாலும் உள் மனசுல நான் வெஸ்டல் படம் பார்த்துட்டானோ அது இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். இந்த இங்கிலீஷ் போதும் வேலை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஃபரெண்ட் தட்ஸ் வை கோயிங் என்ஜாயிங் தி ஜாப் டா. இதுக்கப்புறம் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி சேருவேன். அங்கேயும் இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க. அப்புறம் ஃபுல்லா இங்கிலீஷ் கால் இருந்து கபால் வரைக்கும் ஃபுல் பீட்டர். குத்து பதிமா மாசம் ஒரு 1 lakh என்னோட டார்கெட். அது டார்கெட் இல்ல டார்கெட்.
இருந்துட்டு போட்டோம். மாப்பிள நீ வளர்ந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான் மாப்பிள. ஆனா உனக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளங்கிறதுலாம் ரொம்ப ஓவர்ரா. யூ ஷட் அப். யூ லிசன். இந்த மாதிரி எகத்தாலமா நினைச்சிட்டு ரோட்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? ஆமா பொறாம பிளடி உன் கூட பேசியதுக்கு நான் டைமை வேஸ்ட் பண்ணிருக்கேன் பிளடி. என்னடா மாப்பிள இப்படி பேசிட்டேன்? சாடா பியூர் மோத் சட்டி படைய கவுத் மேன். நான் என்ன உன மாதிரி வெட்டி நினைச்சேன். நீ அந்த நைட் அப்பாவதில் பக்கத்தில் நீ போய் அவனை பாரு. எனக்கு 1008 வேலை இருக்குது. இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேசணும், இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் ட்ரைனிங் எடுக்கணும். ஐ எம் வெரி பிஸி பிஸி. வாட் டு யூ வாண்ட்ரா? இந்த புக்கை படிச்சா நீ இவ்வளவு இங்கிலீஷ் நல்லா பேசுற? யா உனக்கு என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசணுமா? எஸ் மாப்பிள. கொஞ்சத்துக்கு முன்னாடி பச்சை மஞ்சா ஊதா கலர் தமிழ்லாம் சொன்னேன். இப்போ அப்படியே பெல்ட் அடிக்கிற. டேய் அதை பத்திலாம் பேசாத, இப்ப விஷயத்துக்கு வா. மச்சி இங்கிலீஷ் கத்துக்கிறது சப்ப மேட்ரு. ஒரே ஒரு புக் படிச்சா போதும் மச்சி. டோட்டல் இங்கிலீஷ் கத்துக்கலாம். என்னடா சொல்றான்? ஒரே ஒரு புக் படிச்சா போதுமா? எந்த புக் மாப்பிள அது? டேய் சொல்றா, நானும் படிக்கிறேன். இந்த புக் வச்சுக்கோ. உனக்கு ஐ நோ இங்கிலீஷ். இங்கிலீஷ் டிக்ஷனரியா? ஆடா பாவி பயல, இத வச்சு எப்படா இங்கிலீஷ் கத்துக்கிறது? டிக்ஷனரிய கொடுத்துட்டு போறான் லூசு பய. ஆமா இதுல இவன் படிச்சு எப்படி வேலை பார்த்து கிழிஞ்சுது நட்டே. என்னம்மா என்ன சொன்னார் உங்க அப்பா? அவர் தான் காலில் விழுந்தேன்னு ஒத்துக்கிட்டாரா இல்லை நான் அப்படிலாம் யார் காலையும் விழ மாட்டேன்னு ஃபிலிம் காமிச்சாரா? ஆமாம், உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் ஒரே பிளட் தானே, எப்படி ஒத்துப்பாரு? கேடிங்க. என்னடி புதுசாக இருக்கு, ரொம்ப பவ்யமாக நிற்கிற. இதெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லையே. ஓ அப்போ உங்கள் அப்பா அவர் தான் காலில் விழுந்தேன்னு ஒத்துக்கிட்டாரா? இல்லைன்னா தான் இந்நேரத்துக்கு தையா தக்கான்னு குதிச்சிருப்பிய. சாரி. என்னது? சரியா கேட்கல எனக்கு. ரொம்ப சாரி. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்னை மன்னிச்சிருங்க. ஏய் என்ன சாரிலாம் கேட்குற? புதுசா இருக்கு. சரி அப்புறம் என்ன, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. பொட்டி படிகள்லாம் எடுத்துட்டு கிளம்பு. என்னம்மா வேற ஏதாவது புதுசா பிளான் பண்றியா? கிளம்பாம நிக்கிற? தயவு செஞ்சு உடனே கிளம்பிடு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுதான் என்னோட வீடு. இனிமே நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். ஏய் என்ன டிராமா பண்றியா? டிராமா இல்லைங்க, ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் இனிமே அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும்னு தான் நான் வந்திருக்கேன். நீ தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றதே நான் நம்பல. இதுல பிராயச்சித்தம் வேற பண்ணுங்கிற, எப்படி நம்ப முடியும்? ஒழுங்கா கிளம்பி போயிடு. சத்தியமா நான் உண்மையை தாங்க சொல்றேன். நான் முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, மனசு மாறிட்டேன். உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? நம்புற மாதிரி இல்லையே. இந்த அழகுல மாறிட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. ஹேய் போடி வெளிய. ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால நம்ப முடியும்? உங்களை நம்ப வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ எது பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். நீயா வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவா? இல்ல, நீங்க என்ன செஞ்சாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருந்து காட்டுறேன். என்னடி பயங்கரமா டயலாக்லாம் விடுற? எங்க ஃபேமிலியை காலி பண்றதுன்னு உன் லட்சியமே. அப்படியே உல்டாவா பேசிட்டு இருக்க. அப்போ ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்க. இந்த பார், நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணு, இனிமேல் என்கிட்ட எதுவும் செல்லாது. அப்படிலாம் எந்த பிளானும் இல்லைங்க. என் அப்பா எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு. அவர் பேசினதை கேட்டு மனசு மாதிரி தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏய், கொலை வெறியோட என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சவனி, அது எப்படி ஒரே நாள்ல அதுவும் உங்க அப்பா பேச்சை கேட்டு அப்படியே மாறிட்ட? நம்புற மாதிரிலாம் இல்ல. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு, நான் தூங்கணும்.
நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் சொல்றத வேணா நீங்க இப்ப நம்பாம இருக்கலாம், ஆனா நான் நடந்துக்கிறத வச்சு நீங்க போக போக என்ன புரிஞ்சுப்பீங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஏய், நீ எப்பேற்பட்ட பாய்சன் எனக்கு தெரியும்டி. என்னைக்குமே உன்னால பரிசுத்தமான பாலா மாற முடியாது. பார், நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. மீறி இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமாண்டா, நான் பாய்சன் தான், ஸ்லோ பாய்சன். உங்க வாயாலேயே என்னை பாலுன்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சாகடிக்கிறதுக்கு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். யார் ஏத்திருப்பா? வெளியில பார்த்தா கோலம் போட்டிருக்கு, இங்க வந்தா விளக்கேத்திருக்காங்க. நான் தான் டெய்லி விளக்கேத்துவேன். சரி, ஓகே. அனிதா, வாங்கக்கா. ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீட்டுக்கு வந்து காஃபி போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு சமையலும் என்னோடது தான். வாசல்ல நீதான் கோலம் போட்டியா? ஆமா, கோலம் போட்டது, பூஜை பண்ணது, காஃபி போடுறது எல்லாமே நான் தான். ஏன் கோலம் நல்லா இல்லையா? அப்படிலாம் இல்ல, செம்மையா இருந்தது. சரி, காஃபி போட்டிருக்க, குடிச்சிட்டு போங்க. அனிதா, என்னால நம்பவே முடியல. எது? நான் காஃபி போட்டேன்றதையா? அத சொல்ல வரல. இவ்ளோ வேலையும் நீயே தனியா செஞ்சங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதுக்கே வா, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இனிமே நம்ம வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்றது? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. வாங்க, மாமாவுக்கு போய் இந்த காஃபியை கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க. மாமா. தேங்க்யூமா. மாமா, அனிதாவோட ஆர்டர். இனிமே எல்லா வேலையும் அவளே பார்த்துப்பாளாம். என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டா. அப்படியா? வெரி குட். அனிதாவோட இந்த மாற்றம் ஆச்சரியமா இருக்கா உனக்கு? எனக்கும் அப்படியேதாம்மா. என்கிட்ட வந்து தப்ப உணர்த்திட்டேன், மன்னிச்சிருங்க மாமா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னா சொன்ன மாதிரி இருக்கிற பொறுப்பா. என்னப்பா அனிதா போட்ட காஃபியா? பேஸ் பேஸ் காஃபி பிரமாதம். அனிதா காஃபிலாம் போடுறாப்ல, ஆச்சரியமா இருக்குது. இப்போ பழைய அனிதா இல்லடா, பிராண்ட் நியூ அனிதா. நல்ல விஷயம்ப்பா. காப்பி செம்மையா இருந்துச்சு. நான் கூட வேலாஜி தான் போட்டேன், கட்சியில பார்த்தா அனிதாம்மா நீ போட்டுருக்குற. சூப்பர், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணு. உன்னோட இந்த சேஞ்ச் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அண்ணி. இவளை பத்தி இன்னும் உங்க யாருக்கும் முழுசா தெரியல. இவளை நம்பாதீங்க. டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. அப்பா, உலகத்துல எது வேணாலும் மாறலாம், ஆனா இவ மட்டும் மாறவே மாட்டா. இவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்து எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கா. ஏய், திரும்ப திரும்ப நடிக்கிறா கிடைக்கிறான்லாம் சொல்லாதடா. ஏப்பா, அவன் நடிச்சிட்டு இருக்கா, நடிக்கிறான்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்ல முடியும்? அவ உடம்பு பூரா விஷம்பா, அது எப்படி திடீர்னு இறங்கிடும்? நட்ராஜ், மனசு மாறி ஒருத்தவங்க வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கொத்தி காமிக்க கூடாது. அது எப்படியா நீ ஓவர் நைட்ல இவங்களால மனசு மாற முடியும்? எந்த போதி மரத்துக்கு அடியில உட்காந்து இவங்க மனசு மாறிச்சு? பாருங்க பாருங்க, கண்ணு பூரா விஷம். இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, ஆனா ஒரு நாள் அவ சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப புரிஞ்சுப்பீங்க. எதுக்கும் ஜாகிரதையா இருங்க. டேய்,
அண்ணி சொல்றாங்க, அப்பா சொல்லுகிறாரு, நீ ஏன் திரும்ப திரும்ப அதே மாதிரி பேசுனுங்கிற? இவன் நடிக்கிறத நான் நம்ப மாட்டேன், நீங்க வேணா நம்புங்க. ஏய் நெட்டு சும்மா அதே பேசுனுங்கிறா, சும்மாறாண்டா. ஓகேண்ணா, நான் எதுவும் பேசல, போதுமா? அப்பா எத்தா சொன்னாலும் நீ முறிகிறப்போ. அண்ணி லைட்டா தலைவலிக்குது, ஒரு கப் காஃபி கிடைக்குமா? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணி நான் உங்ககிட்ட கேட்டேன், முடிஞ்சா நீங்க போட்டு கொடுங்க, இல்லை நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம், நான் போட்டு கொண்டு வரேன். நீ அழாதம்மா, சொன்னா கேளு. அம்மா ஒரு கிறுக்கு போயம்மா, சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறம்மா. நான் சொல்றது கேளு. எவ்வளவு நாளுமா இவன் இப்படியே இருந்துட்டு போறான்? புரிஞ்சுக்குவாம்மா, அவன் எங்களை மாதிரியே அவனும் ஒன்னு புரிஞ்சுக்குவான். அழாது, தைரியமா இருக்கு. வரேங்க. உங்களுக்கு தான் டிஃபன் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், வரேன். சீக்கிரம் வாங்க. வேதாஜி, என்ன வேதாஜி இவ்வளோ லேட்டாக வந்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டே ஐ ஹேவ் டு கோ டு தி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு. அப்புறம் லேட்டாக பண்ணா எப்படி? பேண்டர் லைட்டாக லூஸ் ஆயிருது, டைலர் கொஞ்சம் சொதப்பிட்டாரா? என்ன இது கோலம்? கோலமா? எங்க அந்த வேற எங்க கோலம் போட்டுருச்சா? எங்கங்க? ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். என்னையா? என்ன உங்களுக்கு என்னவா? தொலை தொலைன்னு கிளி பச்சையில ஒரு பேண்ட், அதுக்கு மேட்சே இல்லாத பச்சை கலர்ல ஒரு சட்டை, பிளாக் ஷூ, ரெட் கலர் லேஸ், பிங்க் கலர் பெல்ட், அதனே நெத்தியில ஒரு பட்டை. அது என்ன மேட்டனா? முதல்ல வேலைக்கு போறேன்னா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுன்னு பட்டை வச்சுருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் லைட்டா கொஞ்சம் பொறியுமா இருப்பேனா, கொஞ்சம் டீசெண்டா இருக்கணுன்றதுக்காக இந்த லுக்கு. எப்படி இப்படி போனா நல்லா இருக்கும்ல? இப்படி போனா நல்லா இருக்குமா? நாய் கடிக்கும், மாடு முட்டும், கோழி துரத்தி வந்து கொத்தும். ஏன் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸா மாத்தணுமா? நேத்துக்கு மாத்தணும். ஏன் இது என்ன? தோ பாருங்க, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 100கணக்கான பேர் வேலைக்கு வருவாங்க. அந்த 100 பேர்ல இந்த நாகராஜ் மட்டும் துண்டா திருன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தெருவில் இருக்கிற குலாப் டெய்லர்ஸ்ல போய் பாயாண்ட ஸ்பெஷலா அந்த ட்ரெஸ் தைச்சு வந்துருக்கேன். ஏங்க பெரிய டெய்லருங்க ஜெய்சங்கர்லாம் தைச்சு கொடுத்துருக்காரு. அவர் தாங்க சொன்னாரு இது லேட்டஸ்ட் ஃபேஷன், பிரபுதேவன் தான் போட்டு வரான். சிக்கு புக்கு ரயிலே. இதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷனுங்க. சிக்கு புக்கு ரயில் ஏன் இருக்கட்டுங்க, பழைய காலத்து ஃபேஷன் தான் திருப்பி பூச்சின்னு போட்டுக்கிறாங்க. ஏன் நல்லதாங்க, இது காத்தோட்டமா இருக்குது. இட்ஸ் நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். புரியுதா? போய் Dress மாத்திட்டு வாங்க. அது வேண்டாம், இது நல்லா இது ஃப்ரீயா இருக்குது. இதுக்கு மேல Dress மாத்திட்டு போறேன்னு வெச்சுக்கோங்களே, டைம் ஆயிடும். சோ எப்படியே போற, நீ சோத்த கொடுங்க. சோத்த கொடுங்க. மேல சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வெயிட் பண்ணுங்க, வரேன். வேதாஜி, யூ வேதாஜிக்கு வர லேட்டஸ்ட் ஃபேஷனே தெரிய மாட்டேங்குது. குலாப் பாய் சொன்னா கரெக்டா இருக்குன்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரி ஸ்டைலே. அப்படியே பிரபுதேவா மாதிரியே இது. சிக்கு புக்கு ரயிலே. சிக்கு புக்கு பாட்டியா? மாத்த சொன்னா பாத்துட்டே இருக்கீங்க. மாத்துங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. நான் கலர் இது இங்கிலீஷ் கலர். அப்ப இங்கிலீஷ்காரன் தான் போடணும். ஏங்க நம்ம ஊர்ல அப்படியே கலரா ஜீனா மாதிரி போடணுங்க. மஞ்சா பேண்ட், பச்சை சொக்கா, பெல்ட் பாத்தீங்களா? இல்ல சாயம் போட மாதிரி இதெல்லாம் வேணாம், நான் போடுறேன். நீங்க நீங்களும் உங்க டேஸ்ட் முதல்ல மாத்துங்க. நோ வேதாஜி, வெரி கம்ஃபர்டபிள். இதே போடுங்க. மாத்துங்க. நீங்க இருந்தா எப்படி மாத்த முடியும்? நான் பேசிக்கலி ரொம்ப சை டைப்புங்க. பொண்ணு ட்ரெஸ் மாத்த மாட்டேன். சரி, நான் திரும்பி நிக்கிறேன், மாத்துங்க. சரி நான் மாத்துறேன். நான் ஃபுல்லா மாத்துறதுக்கு அப்புறம் தான் நீங்க திரும்ப முன்னாடி திரும்ப கூடாது, புரியுதா? ஓகே, மாத்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறீங்களே, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாமா? பார்த்த உடனே அசந்து போற மாதிரி போக வேண்டாம்? அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு பேண்ட் வாசிக்கிற மாதிரி போறீங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? செப்பல்லாம் போட வேண்டாம், ஃபார்மல் ஷூவா போடுங்க. ஏங்க என்னடா இது? நாங்க இது ஒரு மாதிரி இதுங்க. இது வேற பீடல வேற போய் துணி மாட்டேங்குது. ஏங்க இதெல்லாம் போட்டா எனக்கு ஒரு பயம் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருதுங்க. அப்படியே நம்ம ரஃப் அண்ட் டஃபா அப்படி இருக்கணுங்க. என்னங்க சாயம் போன மாதிரி. நீங்க ஃபார்மலா ட்ரெஸ் பண்றதா?